தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி அப்படின்னா வந்து திமுகவை சொல்லுவீங்க, இல்லை அதிமுகவை சொல்லுவீங்க, பிஜேபியை சொல்லுவீங்க, இல்லை அடுத்தபடியாக யாரை சொல்லுவீங்கன்னா நீங்கள் என்டிகேவை தான் சொல்லியாங்க. ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலன்றது மேட்டர் இல்லைங்க ஐயா. இப்போ மன்சூர் அலிகான் சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல, ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, விஜய் நீ வச்சு பார் என்ன ஆகும் அப்படின்னு பாரு, தமிழ்நாடே பத்தி எரியும் அப்படின்றார். கண்டிப்பா பத்தி எரியும். விஜயை விட அரசியல் பலம் வாய்ந்த அரசியல் நுணுக்கங்கள் தெரிஞ்சு அரசியல் சாணக்கியத்தனை தெரிஞ்சு அரசியல்ல ஊர்ன நபர் 2 பேர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. தமிழ்நாடு என்ன பிறண்டுடுதா இல்ல பத்திக்கிட்டு எரிஞ்சுதா? யாரா? பிஜேபி கிட்டலாம் இல்லைங்க, நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இருக்கு ப்ரோ, அவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் பிஜேபி தமிழ்நாடுல வரது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அம்மா இப்படி பேசிட்டு இருக்க டைம்ல அவங்க ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டே போறாங்க. இல்லைங்க, பிஜேபி வந்தா தமிழ்நாடு சுடுகாடு. மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரஃபிக். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான கட்சிகளை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் ஒரு 3 பேர் கலந்து பேச போகிறோம். யார் அப்படின்னா ஆல்ரெடி தெரியும், நான் விஜய் ரஃபிக். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா விக்னேஷ் குமார், எஸ் டென்சில் நீங்க இருக்க. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போய் நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோம், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரதானமான இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நம்ம கொண்டு வர போகிறோம். இன்னைக்கு நம்ம கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? பவுல் இருக்கு, பூச்சட்டி வச்சிருக்காரு. பூச்சட்டி வச்சிருக்காரு டென்சில் ப்ரோ அண்டு விக்கி ப்ரோ. கையில் என்னன்னு தெரியுமா? பவுல். இந்த பவுலுக்குள்ள ஒரு சில பேப்பர்லாம் இருக்கு. இந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா? நான் மளிகை சமாளிஸ்டா. மளிகை ஜாமான் இல்லை. இந்த பவுலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான, அது பிரதானமான இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளோட நேம் தான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ இந்த பவுலை நான் குலுக்கி ஆளுக்கு தருவேன். ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுக்கணும். அந்த பேப்பரில் என்ன கட்சி இருக்கோ அந்த கட்சியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி நீங்கள் எடுத்து சொல்லணும். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி கோட்டையை பிடிக்கும், அந்த கட்சியோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, கூட்டணி கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் முதலாக இன்னைக்கு நானே ஆரம்பிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் ஆரம்பமே கீழே விழுகுது, தடுமாறுறோம். அவருக்கு ஒரு பேப்பரை கொடுத்துருங்க. இருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பவுலை கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத கட்சி வந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிடுவீங்க. ஏன்னா பயில சேட்டை பண்ணுவானோ. உங்கள் கண் முன்னாடியே நம்ம பவுல் வச்சுட்டோம். சரி, முதல்ல நானே காட்டிடுறேன் என்ன வந்திருக்கு அப்படின்னு. காட்டிடலாமா? ஓ காட், மேபி எனக்கு வந்தது தமிழ்நாடு இல்லைங்க, முடிஞ்சு ஆல் ஓவர் இந்தியா. பாரதிய ஜனதா பார்ட்டி, அதாவது பிஜேபி கட்சி தான் இன்னைக்கு எனக்கு வந்திருக்கு. விக்னேஷ் உங்களுக்கு? இந்த என்னோட ஃபேவரட்னு கூட சொல்லலாம். ஓ டிவிகே. தாங்கள் குட்டி கதை சொல்வோம் நல்ல தம்பி. எஸ் என்டிகே. அதாவது 2 பேருமே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க. நம்ம எப்போதுமே தமிழ்நாடை தாண்டி பார்டரை தாண்டி சிந்திக்கிறதுனால தான் இன்றைக்கி நமக்கு பிஜேபி வந்திருக்கு. அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போ எங்கள் கையில் இருக்கக்கூடிய 3 கட்சிகள் எந்த அளவுக்கு ஒரு பிரதானமாக ஒரு வாக்கு வங்கி தக்க வச்சுருக்காங்க, அவங்களோட நிலைப்பாடு என்ன, எந்த அளவுக்கு தேர்தலில் போட்டி போட்டு வாக்கு வங்கிகளை உயர்த்த போகிறாங்க அப்படிங்கிறத அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். டென்சில் ப்ரோ, இன்னைக்கு உங்ககிட்ட வந்தது என்டிகே, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனித்து தோன்றிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீமானவர்கள் ஒரு திரைத்துறையில் ஒரு இயக்குனராக கால் பதிச்சிருந்தார். தம்பின்ற ஒரு படத்தை ஒரு உணர்ச்சிகரமான ஒரு படத்தை சீமானவர்கள் கொடுத்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்ல ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணதான் நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சியில் நிறைய பேர் இணைஞ்சாங்க, நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் சீமானவர்கள் இந்த கட்சியை ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி அப்படின்னா திமுகவை சொல்லுவீங்க, இல்லை அதிமுகவை சொல்லுவீங்க, பிஜேபியை சொல்லுவீங்க, இல்லை அடுத்தபடியாக யாரை சொல்லுவீங்கன்னா நீங்கள் என்டிகேவை தான் சொல்லியாவீங்க. ஏன்னா நல்ல டெபாசிட் வாங்கின ஒரு கட்சி, மத்தியில் ஒரு பிரதானமான ஒரு பேர் வாங்கின ஒரு கட்சினா நாம் தமிழர். இல்ல நடுவில் நல்ல டெபாசிட் வாங்கினாரு. ஆக்சுவலாக ஓட்டில் நல்ல லெவலில் ஒரு டைம் ஷைன் ஆனார். நல்லா ஓட்டிங் 8% ஓட்டு வாங்கினாரு. ஆமாம். ஸோ இப்போ உங்கள்கிட்ட வரக்கூடிய டிவிகே பற்றி? டிவிகே இது ஆக்சுவலாக நான் பயங்கரமான ஒரு விஜய் ஃபேன். நான் பொதுவான கட்சிக்கு பேச தான் உட்காந்தேன். பட் இது கடவுளாக பார்த்து இதை கொடுத்துருக்காரு. பட்டு உண்மையாக பேசணுன்னா இதை அரசியல்லாம் நான் பெருசாக ஃபாலோ பண்ணது கிடையாது. பட் விஜய் கட்சி ஆரம்பித்தார். விஜய் பேசினாலோ, விஜய் ஆடியோ லான்ச்சு அவர் பேசுகிற எல்லாத்தையும் நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டு வருவோம். இன்றைக்கி அந்த மாதிரி அவர் அரசியல் பேசும்போது அதை கூர்ந்து கவனிக்கிறோம். அதனால் அரசியல் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்.
ஸோ அதுவே வந்து விஜயோட அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அது அவருக்கு தேவையில்லாத வேலை அதெல்லாம் தாண்டி என்ன மாதிரி பல இளைஞர்களை அரசியல் பேச வச்ச பெருமை வந்து டிவிகேக்கும் விஜய்க்கும் சேரும். அடுத்து நான் தான் பிஜேபி. ஸோ இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க. நம்ம தமிழ்நாடை தாண்டி இந்தியா ஃபுல்லாக நமக்கான அரசியல் இருக்குது. எல்லா அரசியலையும் கைக்குள்ளே வச்சு எல்லா கட்சியும் ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு கட்சி அப்படின்னா பிஜேபி தான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி அப்படின்னா மதவாதம் கட்சி அப்படின்னு குறிப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்த ஒரு சொல்லாடல் இன்ன வரைக்கும் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் பிஜேபி மதவாதம் கட்சி இல்லை அப்படிங்கிற நேமை மாற்றி இன்றைக்கி எல்லா மக்கள் மனசுலையும் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா பிஜேபி தான். இன்றைக்கி இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய டென்சில்கிட்ட வருவோம். நாம் தமிழர் ஒரு 0லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி 8.5% வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவர் தொடர்ந்து நாம் தமிழர் நாமே தமிழர் அப்படிங்கிற வார்த்தையை முன்னிலைப்படுத்தி தான் இன்றைக்கி எல்லார் மனசுலையும் இடம் பெற்றிருக்காரு. ஆனால் எப்போவுமே சரி கூட இருக்கக்கூடிய நபரை அனுசரிச்சுட்டு போகணும். சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளே வந்து உரிமையில் பேசுகிறது, இந்த இடத்துல நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் சொல்கிறவனுக்கு மட்டும்தான் நீ வேலை பார்க்கணும்னு சீமான் அடிக்கடி சொல்கிறாரு. இதுக்கு உங்களுக்கான கருத்து? சீமான் மாதிரி பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் யாங்கன்னா பார்த்துருப்பீங்களா? ஒரு அரசியல் பேச்சாளர். ஏன்னா அப்படி பேசுவார். நீங்கள் கலைஞரை சொல்லலாம். இவர் வந்து சொன்னார் இந்தியா லெவலில் இருங்க, இந்தியா லெவலில் பிஜேபி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்தியா லெவலில் தமிழ்நாட்டில் இருக்கா? தமிழ்நாட்டில் இல்லைல்ல. தமிழ்நாட்டில் 4 சட்டமன்ற தேர்தலை நாங்கள் கையில் வச்சுருக்கோம். நாம் தமிழர்கிட்ட என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் 4 சட்டமன்ற போராடுறதுக்கான சக்தி இருக்குங்க. போராடுறதுக்கான சக்தி இருக்குது. ஒரு எலெக்ஷன்லையும் அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட்டை வந்து நாம் தமிழர் கட்சி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே டஃப் கொடுக்குற மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா சட்டமன்ற தொகுதிகள் இருக்குன்னா எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து போட்டியிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரே இடத்த கூட விட மாட்டாங்க. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே அந்த இடத்துல பார்ட்டியா வந்து ஒரே இடத்துல கூட ஜெயிக்கலன்றது மேட்டர் இல்லைங்க. ஒரு கட்சி வந்து எப்படி உருவாகுன்னு தான் மேட்டர். இவ்வளவு பெருசு உருவாயிருக்கு. தனிச்சு நின்று ஒரு ஆள் நினைச்சு பாக்கலாம். ஏன்னா தனிச்சு நின்று 8% அப்படின்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து ஒரு இடத்துல நின்று 8% வாங்கல ஐயா. நீங்க திருமாவளவனை சொல்லியும் திருமாவளவன் வந்து போய் டிஎம்கேல சேர்ந்துடுறாரு. அப்பப்போ ஒரு கூட்டணி கட்சியா போய் மாட்டிக்கிறாரு. உள்ள மாட்டிக்கிட்டு அதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் திருமாவளவனுக்கு அதிகமாவே இருக்கு. அந்த இடத்துல ஜெயிக்கிறாருன்னா. ஆனா நாம் தமிழர் கட்சி எங்கமே ஒரு இடத்துல வந்து ஒரு கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க. உனக்கு போட்டியா தான் பக்கத்துல ஒரு ஆள் வந்துட்டாரு. டிவிகே வந்துட்டாரு. வரதுக்கு முன்னாடி என்னோட தம்பி நீங்க டிவிகே இல்ல நண்பா. இல்ல நீங்க வந்து டிவிகேவும் நாம் தமிழர் கட்சியும் சேர்த்து பேச முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா டிவிகேவோட ரெகக்னேஷன் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா விஜய் அப்படின்ற பேர் வந்து ஒரு மிகப்பெரிய பிராண்ட். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல விஜய்னு சொன்னாவே எல்லா இடத்துலயும் வந்து ஒரு ஃபயர் பறக்குது. இப்போ விஜயை வந்து நிறைய பேர் சிறையில வைங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு பிரச்சனைனால. சோ சிறையில வைங்க அப்படின்னு சொன்னா மன்சூர் அலிகான் ஐயா இப்ப மன்சூர் அலிகான் சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, விஜய் நீ வச்சு பார் என்ன ஆகும் அப்படின்னு பாரு, தமிழ்நாடே பத்தி எரியும் அப்படின்றாரு. கண்டிப்பா பத்தி எரியும். ஏன் பத்தி எரியும் நான் சொல்றேன். நான் பதில் கொடுத்துறேன். விஜயை விட அரசியல் பலம் வாய்ந்த அரசியல் நுணுக்கங்கள் தெரிஞ்சு அரசியல் சாணக்கியம் தெரிஞ்சு அரசியலில் ஊர்ன நபர் 2 பேர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. தமிழ்நாடு என்ன பிறண்டுடுச்சா இல்லை பத்திக்கிட்டு எரிஞ்சுதா? யார் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இந்நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தடா சட்டத்தில் உள்ள போய் ஜெயிலில் இருந்திருக்காரு. மறைஞ்ச அம்மையார் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. நீங்க நேர்பட வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல, நீங்க டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. ஏன்னா கலைஞரை வந்து எப்ப பார்த்தாலும் கலைஞர் அப்படின்னு சொல்லி கலைஞர் காலம் போச்சுங்க. அது ஒத்துக்கிறேன். அவர் சொல்றது கரெக்ட். பெரிய தலைவர் சொன்ன பதில் சொல்றேன். இல்ல தலைவா, நீங்க பெரிய தலைவரை சொல்றீங்க. கலைஞர் காலம் முடிஞ்சு போச்சு. அடுத்து வரப்போறது யாரு? சீமான், விஜய் இந்த மாதிரி நபர்கள் தான் வர போறாங்க. இல்ல அவர் சொல்ல வர கருத்து வந்துட்டு ஜெயிலுக்கு போனா பெரிய அசம்பாவிதம் பெரிய பூகம்பம்லாம் நான் சொல்ல வரல. பெரிய பெரிய தலைவர்களே உள்ள போயிட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது விஜய் ஜெயிலுக்கு போனா நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு ஆரவாரமா பிறன்றலாம் கிடையாது. ஜெயிலுக்கு போயிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். தூக்கி உள்ள வைப்பாங்க, ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்தாங்க. இல்ல நீங்க சொன்னதை ஒண்ணு ஒத்துக்கலாம். அது வந்து கருணாநிதி ஜெயலலிதா அளவுக்கு விஜய் பெரிய ஆள் அரசியல் அறிவு இல்லாதவரா இருக்கலாம். பட் ஆனால் அந்த ஆரவாரம் இருக்காதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு ரசிகர்களாக இருந்தவங்களுக்கும் வந்துட்டு அந்த ஒரு வெறி இருக்கும். விஜய் தப்பே பண்ணாலும் சரின்னு சொல்கிறவங்க கூட்டம் இருக்குங்கும் போது விஜயை உள்ளே வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்த ஆரவாரத்தை விட அவங்களுக்கு வந்த அந்த தமிழ்நாட்டுடைய அது என்ன சட்ட நீங்க வேணா விஜய்க்கு நடக்கும். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க விக்கி, நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க ரஃபிக், நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. விஜயை உள்ள ஜெயில வச்சீங்கன்னா தமிழ்நாடே பத்தி எரியும்,
புழல் ஜெயில் பக்கத்துல ஃபுல்லாவே அவங்க தொண்டர்கள் நிப்பாங்க, அவங்க ரசிகர்கள் கண்டிப்பா நிப்பாங்க. இல்ல இல்ல அந்த கண்டிப்பா சொல்றேன். புழல்ல இருந்து ரெட் ஹில்ஸ் வரைக்கும் அந்த ரோடு ஃபுல்லாவே பிளாக் ஆகும். ஏன்னா ரியலாவே சொல்றேன், எத்தனை நாளைக்கு இல்லங்க 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 நீங்க 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 எத்தனை நாளைக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா 2 நாள் 3 நாள் நின்னாலே மக்களுக்கு வந்து அது பெரிய பிரச்சனை தான். இல்ல இல்ல மக்களால உங்களால நடந்து போக முடியுமா? அக்செப்டபிள். கட்சி நிர்வாகிகள் வந்து உள்ள போயிட்டாரே, 14 நாள் ரிமாண்ட் போட்டாங்களே, என்ன பண்ணிட்டீங்க? யார் நாம் தமிழரா? விஜய் என்ன பண்ணிட்டாங்க? விஜய் கட்சி சார்ந்து இன்னைக்கு அந்த கரூர்ல நடந்த இன்சிடென்ட்ல 41 நபர்கள் இறந்து போயிட்டாங்களே, இன்னைக்கு வந்து கட்சி மாவட்ட நிர்வாகிகளை அரெஸ்ட் பண்ணி 15 நாள் ரிமாண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் கஸ்டடியில் இருக்கணும். அது டிஎம்கேட சூழ்ச்சி தானே சொல்றாங்க. இல்ல இல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு கேக்குறாரு. அது விஜயோட இப்ப வந்து ரசிகர்களே வந்து சோசியல் மீடியால விஜய் என்ன பேசினாலும் பதில் பேசுறவங்க வந்து இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரசிகர்களே அமைதி தான் காக்குறாங்க. யாருக்கு என்ன பதில் சொல்றேனே தெரியல. ஆனா விஜய்க்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா கட்சி சார்ந்துமே அந்த கட்சிக்குள்ள பாலிடிக்ஸ் போகும், குறை நிறைபாடு இருக்க தான் செய்யும். ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சியோட நிலைப்பாடு என்ன, நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன, பிஜேபியோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதான் இந்த அமர்வுலாம் நம்ம இருக்கோம். அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தடவை குறைஞ்சபட்சம் பிஜேபி என்ன பண்ணியிருக்கு, ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சு போயிட்டு இருக்காங்க. போன தடவையும் ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சனால தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து உள்ளே வந்தாங்க. அப்போ இந்த தடவையும் வராங்க. என்னைக்கு மேபி இந்த தடவை ஒரு 15 சீட்டு வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆட்சியிலையும் பங்கு கேட்கறதுக்கான சூழ்நிலை பிஜேபிட்ட இருக்கு. பிஜேபி கிட்டலாம் இல்லங்க, நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இருக்கு ப்ரோ, அவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் பிஜேபி தமிழ்நாடுல வரது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இப்ப டிவிக்கு அப்படி நீங்க சொல்றீங்க ப்ரோ. வந்துருச்சு ப்ரோ. இல்ல வந்துருச்சு. 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அதை நீங்க ஏத்துக்கங்க. 4 எம்எல்ஏ இருக்காங்க. நம்ம இப்படி பேசிட்டு இருக்க டைம்ல அவங்க ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டே போறாங்க. இல்லங்க, எனக்கு பிஜேபி தலைவர் அண்ணாமலை மேல ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அது விஜய் சப்போர்ட் பண்ணாரா இல்லையோ, அவருக்கு நல்ல ஒரு மைண்ட் பவர் இருக்கு. ஏன்னா ஐபிஎஸ் பிரெயின்ன்ற மாதிரி இன்னைக்குமே வந்து பிஜேபி பிடிக்குது பிடிக்கல. ஏன்னா அரசியல்வாதியான அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டத வந்து அவர் சொன்னாரு, நிறைய பேருக்கு இந்த இன்னல்கள் வரும், எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள் வரும். ஆனா என்ன ஒரு விஷயத்த வந்து தீர ஆராய்ந்து பாக்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு தலைவர் மேல போடுறதுன்றது வந்து சாத்தியம் கிடையாது. இதனால இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இதனால வந்து போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு. அந்த கட்சி பிரச்சாரம் போக சொல்லவே முன்னாடியே பேசியிருப்பாரு விஜய் அவர்கள். ஸோ இந்த மாதிரி நாங்கள் என்னங்க கேட்டோம், நாங்கள் ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டோம், மக்கள் நின்று பார்க்கறதுக்கு ஒரு இடம் கேட்டோம், ஆனால் அதை நீங்கள் கொடுக்கலையே. அதை நீங்கள் கொடுத்துருந்தா இந்த டாபிக் வந்து பல சேனல்ல பல நபர்கள் வந்து முன்னணி பத்திரிகைகள் வந்து பேசிட்டாங்க. மொத்தம் வந்து 4-5 இடத்துல வந்து புஷியானது தேர்ந்தெடுத்த இடத்த தான் வந்து போலீஸ் கொடுத்துருக்கு. கட்சி நிர்வாகிகள் கேட்ட இடத்த விட வந்து இந்த இடம் வந்து இன்னும் விசாலமா இருக்கும், இது வந்து குறுகிய சாலைன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. அதோட விசாலமான சாலை புஷியான் வந்து ஏத்துக்கிறாரு, 10,000 நபர் வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் அளிச்ச பேர்ல தான் போலீஸும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மக்களோட குறைபாடும் இருக்கு. கட்டுக்கடங்காத கூட்டம் இறந்து போனவங்களாம் யாருங்க? பெண்கள், குழந்தைகள். அப்ப இவங்க எல்லாம் அது ஒரு ஜாக்கிரதையா இருந்ததா? இல்ல அது ஜாக்கிரதையா இருந்தான்னு சொல்ல முடியாது. அவர் என்ன புதுசாவா 2 மாநாடு, லட்சக்கணக்கான மக்கள் கூட 2 மாநாடு நடத்திருக்காரு. இது கிட்டத்தட்ட 3 வாரம் பேரணி நடந்திருக்காரு. எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கல நீங்க சொல்றீங்களா? அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஆனா இது பெருசு இல்ல. 40 பேர் சாவுறாங்கன்னா சும்மா கிடையாது. அசால்ட்டா விட்டுட்டீங்க. அதே மாதிரிதான் நடக்கும் அப்படின்னா ஒரு மனுஷன் எங்க தவறு பண்ணோம் அப்படின்னா, நம்ம தப்பு பண்ணா அந்த தப்பு வந்து மிக பிரம்மாண்டமான தப்பா போகாத வரைக்கும் தப்பு பண்ணிட்டு இருப்பான். அந்த தப்பு மூலமா ஒரு பெரிய பிரச்சனை வந்தா மட்டும்தான் அதுல வந்து கவனம் செலுத்துவான், விசாரிச்சு அதை ஆராய்ஞ்சு அந்த பிரச்சனை வந்து சரி செய்ய பார்ப்பான். இது வரைக்கும் சிறு சிறு பிரச்சனையா போயிடுச்சு, அப்படியே கடந்து வந்தாங்க. இதுவும் அப்படிதான் போகும்னு நினைக்கும் போது கட்டுக்கடங்காத கூட்டம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இது சொல்றதை நீங்க சொல்றதை ஏத்துக்கிட்டாலும் இதுல ஆளுங்கட்சியோட தலையீடு இல்ல நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா கரண்ட் கட் பண்ணான்னு சொல்றாங்க, போலீஸ் தேவையில்லாத தடியடி நடத்தினதா சொல்றாங்க, ஆம்புலன்ஸ் தேவையில்லாம உள்ள வந்ததா சொல்றாங்க. எல்லாமே நமக்கு லாஜிக்கல். சினிமான்னு கிடையாது. சினிமால நடந்ததெல்லாம் உண்மையா நடக்குமான்றது வந்து எனக்கு கரூர் சம்பவம் வந்து நிரூபிச்சிருச்சு. அப்படி கிடையாது. நம்ம ஒரு சினிமா மைண்ட் செட்லயே இருந்து ஒரு நடிகை மைண்ட் செட்ல பார்த்து சினிமா பாணியிலே நம்ம பேசினோம். அப்ப சீமான் கூட சினிமா நடிகர் தானே. வீடியோகள் வரும்போது வந்து அந்த ஜெனரேட் கலைஞர் கூட சினிமா நடிகர் தானே. ஆமா, கலைஞர் கூட இருக்கு. சினிமால இல்லாதவங்க யாருங்க அரசியல்ல இருக்கா? எல்லாரும் சினிமால அரசியல்ல படம் நடிச்சிருக்காருங்க. நான் அத சொல்ல வரல. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பவர் கட்டுங்கும்போது ஜெனரேட்டர் ரூம் போகும்போது அந்த இடத்துல ஒரு பவர் கட்டே ஏற்பட்டிருக்கு. எல்லா இளைஞர்களுக்கும் என்ன ஒரே வராங்க. சிவகார்த்திகேயன் இருக்காரு. சிவகார்த்திகேயன் இருக்காரு. சிவகார்த்திகேயன் என்ன சொல்றாரு? அரசியலுக்கு வந்தாலும் வருவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு அவருக்கும்.
கால நேரத்துல சினிமா நடிப்பாங்க. நடிச்ச பிறகு அவங்களுக்கு ஒரு 40 வயசு 45 வயசு ஆன பிறகு நம்ம அவங்களுக்கு அந்த கண்ணோட்டம் வரும். நம்ம பிரச்சனை இவ்வளவு மக்கள் படையாயிருச்சு, இவ்வளவு ரசிகர்கள் ஆயிட்டாங்களே, இதை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு இது தானே. டாபிக் விட்டு வெளியில போனீங்க, நம்ம இந்த டாபிக்ல வருவோம். அங்க நடந்த பிரச்சனை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கட்டுக்கடங்காத கூட்டம் ஒருத்தவங்க தடுமாறி விடுறாங்க. கட்சி அது யாருனால? அது யாருனால? கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? கவர்மெண்ட் பார்க்கணும் இல்லையா, பண்ணணும் இல்லையா? கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலைங்க. இல்ல bro, நேத்து உச்சநீதிமன்றம் சொல்றதை கேட்கணும். போலீஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை தடுத்தாங்க அப்படின்னா உடனே மீடியால என்ன ஸ்ப்ரெட் ஆக்குவாங்க, எங்களை வந்து தடுக்கிறாங்க ஒரு சில, இப்படிதான் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். தொடர்ந்து அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஏதாவது கேட்கறாங்க. பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு நல்ல கிரவுண்ட் கொடுத்திருந்தா இந்த ஒரு பிரச்சனை ஆயிருக்குமா? அந்த பிரச்சனை ஆயிருக்குமா? அந்த இடத்த சூஸ் பண்ணது யாருங்க? அது சூஸ் பண்ணி கொடுத்ததே கவர்மெண்ட் தானே. அந்த நாலு இடத்த காட்டி இந்த இடத்த காட்டும்போது ஓகேன்னு சொன்னது யாருங்க? புஷி ஆனந்தானுங்க. புஷி ஆனந்தானே ஒரு இடம் ஓகேன்னு சொன்னாரு. இல்ல நீங்க நான் கேட்ட இடம் கொடுக்கல, நான் வந்து மீட்டிங்கை கேன்சல் பண்ணணும்னு கேன்சல் பண்ணிட்டு போக வேண்டியது. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது. உச்சநீதிமன்றம் அந்த கேள்விதான் கேக்குது. இந்த மாதிரி 10,000 பேர் அனுமதின்னு அவங்க சொன்னாலும் நீங்க எப்படி 10,000 பேர் நம்பலாம்? அது வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார், அவர் கட்சி சார்ந்து இல்லாம பாக்குறதுனே ஒரு கூட்டம் வரும். போலீஸும் பாதுகாப்பும் கொடுத்திருக்கு. நீங்க விஜய் சொல்றீங்க லத்தியால அடிச்சு மக்களை காயப்படுத்துறதுதான். நீங்க விஜய் சொல்றீங்க. பெங்களூர்ல இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு இல்லங்க. பெங்களூர் அந்த விஜய் வேனை ஒதுக்கி விஜய் வேனை வெளியில கொண்டு வரதுக்கு தான் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, மக்கள் வந்து ஒதுக்கி விட்டுறாங்க. தடியடி நடத்துனாங்கன்னு சொல்லும்போது ஏன் தடியடி பேசவே தடியடி நடந்துருக்குங்க. நீங்க இந்த நிகழ்வு சொல்றீங்க. பெங்களூர்ல விராட் கோலி ஸ்டாம்பேட் பண்ணாரு. அந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு விராட் கோலி ஆர்சிபி ஃபர்ஸ்ட் கப் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்பேட் பண்ணாங்க. அதுல எத்தனை உயிர்கள் பலியாச்சு? அவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தாங்க. அவ்வளவு தகுதியான ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணாங்க. எத்தனை பேர் வந்து மூச்சு திணறியா இருந்தாங்க? ஏன் இதே வந்து பிஜேபி ஆளக்கூடிய கும்பமேளால எத்தனை பேர் இறந்து போனாங்க? சரி, நீங்க கூட்ட நெரிசல்ல வந்து நம்ம சொல்லலாங்க, கூட்ட நெரிசல்ல சொல்லலாம். அது ஏன் டிஎம்கேல ஆக மாட்டிருக்கு? அதான் கேக்குறேன். அது காசு கொடுத்து ஸ்டாலின் அவர்கள் பீரியட்ல ஏன் ஆக மாட்டே? ஸ்டாலின் பிரச்சனை பண்ண மட்டும் ஏன் ஆக மாட்டேங்குது? டிஎம்கே பீரியட்ல என்ன நடந்திருக்கு? கூட்ட நெரிசல்ல மக்கள் இறந்து போயிட்டாங்க. டிஎம்கே பீரியட்ல கூட்டத்தில் வந்து நம்ம கூட்டத்தில் ஒரு மக்கள் நெரிசலில் கட்டுக்கடங்காத இடத்துல வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு அசம்பாவிதம். இதுக்கு வந்து ஒரு கட்சி நம்ம ப்ளேம் பண்ணுறது இல்லை. இப்போ நம்மளோட நோக்கம் வந்து 2026 அந்த கட்சியோட நிலைப்பாடு என்ன? நம்ம வந்து கட்சி நம்ம டாபிக்கை நம்ம மாற்றுறோம். கண்டிப்பாக டிவிக்கே வரோங்க. டிவிக்கே வரும், என்டிகேவும் வரும். என்டிகே தலைவரே வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு அவர்கள் வந்து தம்பி அவர்கள் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருப்பார். என்னை விட மன வருத்தத்தில் இருப்பார். எல்லாரை விட மன வருத்தத்தில் இருப்பார். அவரோட மன வருத்தம் அப்படின்றது சொல்ல வார்த்தைகள் இல்லை. கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஆறுதல் நான் சொல்லி அவனு என்டிகே தலைவரும் சொல்லியிருக்காரு. சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. உங்கள் கட்சியோட நிலைப்பாடு 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை இடத்துல போட்டி போட போறீங்க? உங்களோட நிலைப்பாடு என்ன? அறிவிப்பு வெளியே வந்திருக்கா? இல்லை பிறகு நீங்கள் அடுத்து என்ன பண்ண போறீங்க? எத்தனை தொகுதியில் நிற்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா 234 தொகுதியில் நிற்க போகிறோம். அதில் விஜய் தெளிவாக இருக்கார். கூட்டணி வந்து யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வரைக்கும் யாரும் எங்களுக்கு வரல. ஆனால் நாங்கள் யாருக்கிட்டையும் போய் சேர்ற ஐடியாவில் இல்லை. யாராவது வந்தால் சேர்த்துக்கிறோம், எங்களுக்கு ஓகே, எங்களை கொள்கைகள்லாம் ஓகே, எல்லாம் ஒத்து போகுதுன்னா ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடில் தான் இருக்கும். சரி, அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிகேவோட நிலைப்பாடு? நீங்கள் வளமையாக எப்போதுமே தனிச்சுதான். என்டிகேவும் வந்து 234 தொகுதிகளிலும் நிற்பாங்க. ஆண்களுக்கு தனிச்சியும் பெண்களுக்கு தனிச்சும் எல்லாருக்குமே சமம் அப்படின்ற மாதிரி என்டிகே அவர்கள் வந்து எல்லாருமே நிக்க வைப்பாரு. உங்களுக்கே தெரியும், போன தேர்தலே வந்து என்டிகே தாங்க. சீமான் அவர்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஆண் பெண்ணா இருந்தாலும் இருபாலருக்கும் வந்து சமமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தொகுதி வாரியா வந்து அவர் ஒரு இடத்துல நிக்க வச்சிட்டு இருக்காரு இல்லையா? போன தடவை 4 சட்டமன்ற தேர்தலோட தமிழ்நாட்டில் வந்து காலம் ஒன்றி இன்னைக்கு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சிருக்கோம். குறைஞ்சபட்சம் இந்த தடவை ஒரு 10லேருந்து 20 சீட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 20 சீட்டு வாங்கினாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 12லேருந்து 13 சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால தெளிவாக பார்க்க முடியும். கண்டிப்பா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. நாங்க ஆட்சி அமைக்கிறதா எங்களுடைய எண்ணம். ஆனா அது அப்படி நடக்கலனாலும் எதிர்கட்சி நாங்க தான். அதை நான் ஸ்ட்ராங்கா அங்க பதிவு பண்ணிக்கிறேன். அப்பனா மினிமம் 40-50 சீட்டாவது வாங்கணும். கண்டிப்பா சொல்றேங்க. டிவிக்கே இல்ல என்டிகே தாங்க, நானே சொல்றேன். இல்ல என்டிகே வேணா எங்க கட்சியில கூட்டணியா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் இல்லையா, டிவிக்கே சப்போர்ட் பண்றேன் இல்லையா? அவர் பண்ண சப்போர்ட் பண்றாரு. போன வாரம் திடீர்னு திட்டுறாரு. நானும் தனிச்சு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா அடுத்த வாரம் அது அன்பு பாசத்துல திட்டுறாருங்க. என்னங்க அன்பு பாசம்? அவரே சொல்றேன் என் தம்பி அப்படின்றாரு இல்லையா? அப்படிதாங்க சொல்றாரு. இப்ப தெரியுதா நான் ஏன் அமைதியா இருக்கேன் அப்படின்னு?
இதாங்க நான் உங்கள் 2 பேருமே சண்டை போட விட்டுட்டு எனக்கு அழகான காய் நகர்த்திட்டு போயிட்டு எனக்கு என்ன தமிழ்நாட்டில் தேவையோ இந்தியா ஃபுல்லாக நான் என்ன காய் நகர்த்தி கொண்டு போய் அரசியல் சாணக்கியத்தனத்தை யூஸ் பண்ணி நான் எப்படி இந்த இடத்துல வந்து ஆட்சியை அமரணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். நான் விஷயத்த ஆரம்பித்தேன். இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போடுறீங்க. அழகாக நான் என்ன பண்ணுவேன், காய் நகர்த்தி அண்ணன் நான் தான் வந்து தம்பிங்க ஆட்சி கூட சண்டை உட்காந்து போடுறாரு, தம்பி அண்ணனை கண்டுக்கிறதே இல்லை. ஆனா எனக்கு சீமான் அவர்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவரோட மேடை பேச்சுக்கள், அவரோட பேச்சுக்கள் எல்லாம். ஆனா கூட ஒருத்தர் இருப்பார் இல்லையா, சாட்டை துறை. ஆமா, அவரு எனக்கு பெரிய லெவல்ல அவர் ஏன் எதுக்கு பேசுறாருன்னே தெரியாத மாதிரி பேசுவார். எல்லாரு மேலயும் அப்ப சீமான் கரெக்டா பேசுறாரா? சீமான் நல்லா தான் பேசுவாருங்க, அவர் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாட்டை எனக்கு என்னமோ சீமானோட சாட்டை துறைமுருகனே ஓகேன்னு தோணுது. சாட்டை துறைமுருகன் எல்லாரு மேலேயே குற்றம் சொல்லுவாரு, ஆனா சீமான் அப்படி கிடையாது. சீமான் அதாங்க பிரச்சனை. குறை சொல்றது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு குறை சொன்னா அந்த குறையை சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணணும். இன்னைக்கு குறை சொல்றாரு, நாளைக்கே இல்லை நான் சொன்ன குறையெல்லாம் இல்லை அது அரசியல் நல்லதுன்றாரு. அப்படிதான். அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான எதிரி யாரும் இல்லை, நிரந்தரமான நண்பனும் இல்லை. இன்றைய நண்பன் நாளை எதிரி, நாளைக்கு எதிரியாக இருக்கணும், அடுத்த நாள் நண்பனாக மாறுவான். அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த நம்மளோட கட்சி நலன் சார்ந்து கூட்டணி நிலைப்பாடு சார்ந்து மாறி மாறி முடிவு எடுக்கிறது தான் கட்சி தலைவர்களோட வேலை. பிஜேபி அதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி முதுகில் குத்துனா நாளைக்கு அணைச்சிப்பான், நாளைக்கு அணைச்சா அடுத்த நாள் வந்து முதுகில் குத்துவான். அப்போது பியூர் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, எலெக்ஷனை முன்னிலைப்படுத்தி வேட்பாளர்களை முன்னிலைப்படுத்தி நம்ம எப்படி ஆட்சி அதிகாரத்தை செலுத்த முடியும் அப்படிங்கிறத எல்லா கட்சியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது பிஜேபியாக இருக்கட்டும், இல்லைனா நண்பர் பேசுகிற மாதிரி டிவிகேவாக இருக்கட்டும், இல்லைனா டென்சில் சொல்கிற மாதிரி நாம் தமிழர் அப்படி ஃப்ளோவில் பார்த்தீங்களா பிஜேபியோட நண்பர்னு இல்லைங்க, சொல்றாரு. பிஜேபி வந்தா தமிழ்நாடு சுடுகாடு தான். பிஜேபி தான் தமிழ்நாடு சுடுகாடு தான். நீங்க இன்னும் நானே டென்சிலுக்கு ஒன்று புரியல. பிஜேபி வந்தான்னு சொல்றாரு. ஆல்ரெடி பிஜேபி வந்து 4 சட்டமன்ற தேர்தல் பிஜேபி ஆல்ரெடி உள்ள வந்து 4 சட்டமன்ற வேட்பாளர்கள் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்க உங்க மனசுல ஆனா உங்களால மைண்ட்ல ஏத்திக்கோங்க. உங்களால எல்லாம் ஆட்சியே பண்றதுக்கு தகுதியே இல்லைங்க பிஜேபிக்கெல்லாம் தமிழ்நாடுல. இல்ல ஆனா உண்மை என்னன்னா கேரளால பாத்தீங்களா என்ன அடி அடிச்சாங்க பிஜேபி. தமிழ்நாட்டுல அடிக்க முடியலையாது. தமிழ்நாட்டுல அடிப்பாங்க, அடிக்காமலாம் இல்ல, அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அண்ணாமலை வந்து ஏதோ காப்பாத்தி கட்சியை கொஞ்சம் அப்படியே முன்னேற்றி. அண்ணாமலை ஒரு சிறந்த தலைவர், நானே சொல்றேன். அரசியல் ரீதியா ஒரு சிறந்த தலைவர் அண்ணாமலை. ஆக்சுவலா எனக்கு அவர் IAS அவர் பண்ண செயல்பாடுகள் எல்லாமே வந்து நம்ம முன்னிருந்தே தமிழிசை சவுந்தரராஜும் எச் ராஜாவும் எனக்கு பெரும்பாலும் எனக்கு சொல்ல தெரியல. அரசியல் சாணக்கியத்தனம் என்னதான் நாங்க எங்களுக்குள்ள விவாதம் பண்ணிக்கிட்டாலும் அரசியல் தேர்தல் களம் வரும்போது ஒரு தலைவருக்கு கூட இருக்கக்கூடிய இன்னொரு தலைவரோட கருத்து வேறுபாடை மறந்து ஈஸியாக கூட்டணியை அமைச்சு என்ன பண்ணுவாங்க, தேர்தலை சந்தித்து தனக்கான ஆதாயத்தை வென்றெடுத்துருவாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நீ யாரா நான் யாரான்னு திருப்பி சண்டை போட்டுப்பாங்க. என்னதான் வந்து கட்சி தலைவர்கள் மாறி மாறி சண்டை போட்டாலும் அவங்க எல்லாருக்குமே மனசில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, தேர்தலை மையப்படுத்தி தமிழ்நாட்டு மக்களை எப்படி தான் கட்சிக்கு வந்து வாக்கு செலுத்த வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இருப்பாங்க. மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாலும் சண்டை போடுறது எல்லாமே மேடை பேச்சு கீழே இறங்கனோட போச்சு அப்படின்னு தான் அவங்களோட மைண்ட் செட். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னதான் மாறி மாறி இந்த கட்சி அந்த கட்சி நம்ம சண்டை போட்டுக்கிட்டாலும் நம்ம கரெக்டான தலைவர்களை தேர்ந்தெடுத்து நமக்கான ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. நம்ம மனசில் தோணுனா மட்டும் என்ன பண்ணுங்க, கரெக்டாக நம்மளுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொளி மூலமாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல வர கருத்து. மேலும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவலுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க எப்போவுமே எங்கள் சேனலோட இணைஞ்சிருங்க. ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம்.